திருச்சி கிழக்குக்கு விஜய் அவர்கள் போறாரு, நன்றி சொல்றதுக்காக போறதா சொல்றாங்க. ஒரு விழா மாதிரி எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முறை விஜய் அப்படி சுத்திட்டு வந்துட்டாருன்னா எல்லாமே சரியாயிடும். ஓகே, அதுதான் போறாருன்னு நினைக்கிறேன். அல்ல, அது கட்டாயமா அது நடக்க தான் போகுது. அப்போ இது இடைத்தேர்தலில் எதிரொலிக்கும்னு அவங்க நம்புறாங்க. இந்த இடைத்தேர்தல் வந்து தாவேகாவுக்கு சாதகமாக தான் இருக்கும். மக்கள் மத்தியில் போய் நின்னாங்கன்னா கட்டாயமா இந்த சின்ன சின்ன இப்போ அதிமுகவுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டார் சிஎம் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஓடிட்டு இருக்கு. நியாயமான பதில் தானே. இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து விஜயை ஒழிக்கணும்னு நினைக்கும் போது அதிமுகவே ஒழிக்கணும்னு விஜய் நினைக்கிறதுல என்ன தவறு? படம் பண்றதா சொல்றாங்க. தப்புன்னு இருக்கு. நல்ல ஒரு ஆக்ஷன் படம், கில்லி மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் உதயநிதி பண்ணாருன்னு வைங்களேன். அடடா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மீம்ல போட்டு அவர் செய்யறாங்க, என்னென்னமோ கெட்டப்லாம் போட்டு விட்டு. அவர் வந்து இந்த கூலி படம் பண்ணது அவருக்கு ஒரு பெரிய பேக் ஃபயரா மாறிடுச்சு. இன்னொன்று அவர் நடிக்கிற படம் வந்து இப்போ இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வலைபேச்சு அந்தரன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ திருச்சி கிழக்குக்கு விஜய் அவர்கள் போறாரு, நன்றி சொல்றதுக்காக போறதா சொல்றாங்க. ஒரு விழா மாதிரி எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ இடைத்தேர்தலையுமே கனெக்ட் பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 5 சட்டமன்ற தொகுதிக்கு எடுத்து வரப்போகுது. எப்படி இருக்க போகுது இடைத்தேர்தல்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் டிஎம்கேவும் பயங்கரமா ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒர்க் பண்றாங்க. ஏடிஎம்கேமே அந்த பிளவுகள்லாம் தாண்டி எடப்பாடிகள் பயங்கரமான கருத்துக்கள்லாம் சொல்றாரு. எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இடைத்தேர்தலில் எப்போவுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், அது ஒன்று. பட் இந்த இடைத்தேர்தல்ங்கிறது இம்மீடியட்டாக வருது. ஒரு பொது தேர்தல் ரிசல்ட் வந்து உடனே இடைத்தேர்தல் வரும்பொழுது பொது தேர்தலில் என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதுதான் வரப்போகுது. கட்டாயமாக மக்களுடைய மனநிலை ஒரு 15-20 நாளில் மாறிடுங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இவங்க மாற்ற வைப்பதற்கான முயற்சி நடக்குது. ஓகே, அதுதான் இப்போ இடைத்தேர்தலை முன்னிட்டு கூட இந்த வேலையெல்லாம் நடக்கலாம். பாரு, ஒரு 10 நாளில் வந்து நாம் பண்ணது தான் தப்பு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது இடைத்தேர்தலில் எதிரொலிக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. ஒரு முறை விஜய் அப்படி சுற்றிட்டு வந்துட்டாருன்னா எல்லாமே சரியாயிடும். ஓகே, அதுதான் போறாருன்னு நினைக்கிறேன். அல்ல, அது கட்டாயமாக அது நடக்க தான் போகுது. அப்போது இந்த இடைத்தேர்தல் வந்து தாவேகாவுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதுக்கு மேலே அவங்க கடுமையாக முயற்சி பண்ணி இன்னொன்று வந்து அங்கே லோக்கலில் வாக்களித்தவர்களுக்கு ஒரு எரிச்சல் வரும். இப்போ தானே தேர்தல் வந்துச்சு, நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், ஜெயிச்சு ரிசைன் பண்ணார், அப்போ மீண்டும் அவரையே நிறுத்தினாங்கன்னா நம்ம அவருக்கு பாடம் கற்பிக்கணும்னு கட்டாயமாக ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு நினைப்பாங்க. இப்போ அதை மீறி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ ஒரு பக்கம் சவால் நிறைந்த இடைத்தேர்தலாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் ஈஸியாக வெற்றியடைகிற இடைத்தேர்தலாகவும் இருக்கும். ஓகே, எப்படி வெற்றி அடைவாங்கன்னா இந்த 15-20 நாளில் ஒரு மாற்றம் நிகழ்ந்துற போதில்லை. எப்படி இந்த 6 மாதத்துக்குள்ளே தான் இந்த இடைத்தேர்தல் நடக்க போகுது. இதற்கு நடுவில் விஜயினுடைய அதிரடிகள் இங்கே நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமைச்சர்களுடைய அதிரடி, இன்னொரு பக்கம் விஜய் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிறாரு. அதான் பரந்தூர் மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் வைப்பாங்க. ஏங்க இவ்வளோ பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்துக்கிட்டு பிஜேபியை எதிர்த்துக்கிட்டு நாங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், எல்லாம் உங்களுக்காக தானே, விவசாய மக்களுக்காக தானே அப்படின்னு ஒரு விஷயத்தை முன் வச்சாங்கன்னா கட்டாயமாக அது ஒர்க் அவுட் ஆகும். அது இல்லாமல் பாருங்க, 3800 ரவுடிகளுக்கு மேலே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் சட்டம் ஒழுங்கு அங்கங்கே தப்பாக இருக்குது. என்ன காரணம்னா இவங்களை வெளியில் வச்சுருந்தா நம்மளை நிம்மதியாக விடமாட்டாங்க, இந்த ஆட்சிக்கு மேலும் கெட்ட பேரை ஏற்படுத்துவாங்கன்னு தான் எல்லாரையும் உள்ளே தள்ளியிருக்காங்க. இந்த மிச்சம் மீதி இருக்கிறத குதிச்சிட்டு இருக்கு. இப்போ அதையும் தூக்கி உள்ளே போட்டால் கொஞ்சம் சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் செய்வாங்க. அப்புறம் இந்த இடைத்தேர்தலுக்குள்ளே இவங்க பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் அவங்க பண்ணிவிட்டு மக்கள் மத்தியில் போய் நின்னாங்கன்னா கட்டாயமாக இந்த சின்ன சின்ன கலவரங்கள் குழப்பங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஓகே, இப்போ அதிமுகவுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டார் சிஎம் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அதிமுக உடஞ்சதுக்கு காரணமே இவர் தான், இப்போ அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலும் அதற்கான முழு இதுவும் இவங்க தான் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ திமுகலேருந்துமே பல எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அதிமுகவில் இன்னமும் இந்த குழப்பம் தீர்ந்த பாது இல்லை. என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுகவிலேருந்து மேலும் சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து அந்த முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இது அவங்க தானாக வராங்க, இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இதற்கு பின்னால் தாவேகாவுக்கு ஒரு தேவையான அரசியல் இருக்குது. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, யாரையும் சார்ந்து இருக்கும் பொழுது எந்த முடிவுகளையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க, வேறொரு பக்கம் ஒரு அழுத்தம் வரும். இப்போ பாருங்கள், சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு, அருண் முன்னாள் ஆமாம் அவரை வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரி அருணை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டதுக்கு காரணமே
திருமாவளவன் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்போ அவர் தயவில் இவங்க ஆட்சி நடத்துறதுனால தான் அவர் சொல்கிறத கேட்க வேண்டியிருக்குன்னு ஒரு பொருள் இருக்குது அதில். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நாம் நினச்சதை செய்யணும்னா நாம் இண்டிவிஜுவலாக முதல்ல நிற்கணும், ஒரு பேக்கப் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், அங்கேருந்து கொஞ்சம் பேரை இங்கே கொண்டு வருவோம்னு நினச்சி, இதெல்லாம் வந்து அரசியலில் நடக்கிற தந்திரங்கள். அந்த தந்திரத்தை ஒருவேளை தாவேக்கா கடைபிடிக்குதோன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அவங்க சொன்ன மாதிரி இல்லைங்க எங்களுக்கு இங்கே எதிர்காலமே இல்லை, திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கும்னு நினைக்கிறதே பெரிய சூதாட்டம், அப்போ அதுக்கு நாங்கள் உடன்பட முடியாது, அதனால் நாங்கள் வெளியில் வர்றோம்னா அவங்க சொல்கிறதும் நியாயமாக இருக்குது. அது வந்து அநியாயமான பதில் இல்லையே, நியாயமான பதில் தானே. இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து விஜயை ஒழிக்கணும்னு நினைக்கும் போது அதிமுகவே ஒழிக்கணும்னு விஜய் நினைக்கிறதுல என்ன தவறு? எப்போவுமே அப்படி தானே அது நடக்கும். இன்னொன்று, அவர் தொகுதியில் எடப்பாடி தொகுதியில் இன்னும் ஒரு தாவேக்கா வேட்பாளரை பணம் கொடுத்து வெளியில் ஏற்றுறாங்க. இல்லை நீ அமைதியாக இருந்துரு, நீ வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாத, ஓடி போயிரு என்னென்னவோ சொல்கிறாங்க. அவர் வெளியேறிடுறாரு. அப்போ அவர் கோபம் வரும்ல, நான் ஒரு ஆள் நிறுத்தி வைக்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவரை இப்படி ஒரு சூதாட்டம் பண்ணீங்கன்னா நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சி, எல்லாம் சினிமா மாதிரி தானே ஸ்க்ரீன் பிளே போயிட்டுருக்கு. ஒருவேளை அப்படி நடந்திருக்கலாம். நான் எல்லாமே என்னுடைய யுகத்தில் சொல்கிறேன். இல்லை இதுதான் நடந்து மைண்டில் படம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ பொதுவாக வந்து ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கும், பாராட்டுகள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் மக்கள் மத்தியில் இது பெரிய எதிரொலியாக மாறும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ந்து வந்து இவங்க குற்றச்சாட்டுகள் அள்ளி வீசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருக்காரு, எந்த ஒரு பதிலும் கொடுக்கறது கிடையாது. இப்போ அவங்க ஒரு அறிக்கைகள் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான பதில் வந்து இவர்கிட்ட வரதுல டிவிகேவோட ஐடி விங்ல தான் வருது. ஏடிஎம்கேக்கு பதில் கொடுக்குறாங்க. டிஎம்கே ரொம்ப சைலண்ட் மோடாவே அவங்களை கண்டுக்காத மாதிரியே இருக்காரு. இது அப்படியே வந்து டிஎம்கே பண்ண விஷயம். பிரச்சார டைம்ல டிவிகே கண்டுக்கவே இல்லை. ஆனா இப்போ வந்து சிஎம் விஜய் அவர்கள் டிஎம்கே கண்டுக்கவே மாட்டாரு, ஒரு மாதிரி அதை அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. இல்லைங்க, ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. ஒரு முதலமைச்சர் வந்து எல்லாரும் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. இன்னொன்று, கட்சி தலைமை அப்புறம் கீழே இருக்கிற அமைச்சர்கள் இவங்க எல்லாமே உடனுக்குடன் அதற்கு என்ன பதிலோ அதை கொடுத்துட்டே இருக்காங்க. எந்த விஷயத்தையும் முதலமைச்சர் சொல்லணும்னு ஒன்று இருக்குது, அப்போ தான் அவர் பேசணும். இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியமும் இல்லை, அந்தளவுக்கு பெரிய விஷயமாகவும் இதை நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த சலசலப்புகள்ங்கிறது ஆரம்பத்தில் இருக்கும். அவங்க நோக்கம் ஒரு கட்டத்தில் இது சரியாக வராது, நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் வந்து வேறு முடிவில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்களும் கொஞ்சம் அமைதியாகிடுவாங்க. இப்போ ஆரம்பத்தில் இந்த அலை அடிக்கும், கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணி கடல் உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அலை இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். இது மூவ் பண்ணுறது தான், இது எவ்வளோ நாள் போகுதுங்கிறத பொறுத்து தான். கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சலசலப்புகள்லாம் அடங்கிடும், அவங்க வேலையை அவங்க பார்க்கலாம். ஓகே, அப்படியே சினிமா பக்கம் வந்தோன்னா பிளாஸ்ட்னு ஒரு படம் அர்ஜுன் அவர்கள் ரொம்ப காலம் கழித்து இப்போ தான் வந்திருக்கிறாரு, ஒரு ஹீரோவாக படம் பண்ணியிருக்கிறாரு. படம் ஒரு பக்கம் கலவையான விமர்சனமாக சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்றாங்க, ஒரு பக்கம் வந்து ஓகேயா இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்குது படம்? படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஓகேவா இருக்குங்கிறவங்க என்ன மனநிலை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. படம் நல்லாவே இருக்குது. இன்னொன்று, குறிப்பாக அந்த பெண்கள் வந்து படத்தில் அவங்க கை ஓங்கிறதுங்கிறது எப்போவுமே அந்த படங்கள் ஓடும். இப்போ பெண்கள் ஸ்க்ரீனில் பூந்து ஒரு 10 பேரை அடிக்கிறது, இப்போ கட்டா குஸ்தி படமெல்லாம் பார்த்தோம். ஆமாம், அதெல்லாம் அவ்வளவு சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட கட்டா குஸ்தி படம் மாதிரி ஒரு படம்னு வச்சுங்களேன். அது அந்த மார்ஷல் ஆர்ட்ஸு கற்றுக்கிட்ட 2 பெண்கள் அவங்க எப்படி எதிராளிகளை பந்தாடுறாங்கங்கிறது தான் இந்த படத்தில் அங்கங்கே வருது. ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த கதையினுடைய அந்த 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 முடிச்சே ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் கலக்கியிருக்காரு அந்த டைரக்டர். பிரதீப் ரங்கநாதனுடைய அசிஸ்டண்ட்டு தான். ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. நான் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்திருக்கு, இவ்வளவு நேர்த்தியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இப்போ தான் பார்க்குறேன்னா. அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும், அங்கேருந்து ஒரு செயினை கோத்துட்டு வந்து எங்கே கொண்டு வரணுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக அப்படியே பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது படம். ஓகே, உதயநிதி ஸ்டாலின் படம் பண்ணுறதா சொல்கிறாங்களே சார், படம் பண்ண போகிறாரு? இல்லை, தப்பு என்ன இருக்குது? இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தது திரைக்கவர்ச்சி தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, அதில் உண்மையும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் வந்து தொடர்ந்து நல்ல நல்ல படங்களாக பண்ணக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறதுல என்ன தவறு இருக்குது? அதில் கேட்ட டைரக்டரில் அவர் சூஸ் பண்ணணும். இப்போ அவர் வந்து ரொம்ப மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு டைரக்டர்னா அது அப்படியே பொய்ட்டிக்காக இருக்கும் அந்த படம். அது வந்து பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துமானா ஏற்படுத்தாது. ஒரு ஆக்ஷன் படமாக நீங்கள் பண்ணீங்கன்னா, நான் ஐடியாவே கொடுக்குறேன், நல்ல ஒரு ஆக்ஷன் படம், கில்லி மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் உதயநிதி பண்ணாருன்னு வைங்களேன், அடடா அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த மாதிரி படங்களே அவர் தொடர்ந்து பண்ணும்போது ஒருவேளை அவர் நினைச்ச ஒரு இலக்கை அடையலாம்னு. இல்லை, அது ஓட விட்டுருவாங்களா? நார்மலாக அது இருக்குமா? ஏன்னா இல்லைங்க, விஜய் வந்து திமுக மாதிரிலாம் அவ்வளோ இதெல்லாம் நடந்துக்க மாட்டார். அவர் வந்து ஒரு திரைப்படம் அவ்வளோதான், அது ஓடுதும் ஓடாததும்
மக்களுடைய முடிவுன்ட்டு போயிடுவார். ரொம்ப வன்மமாக போய் இந்த படத்தை தடுத்து நிறுத்துங்க, தியேட்டர் கொடுக்காதீங்க, போஸ்டரை கிழிங்க அப்படின்லாம் சொல்கிற ஆள் விஜய் கிடையாது. எதிர்க்கட்சியினர் அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு என்ன பண்ணாங்களோ அதை வந்து நான் மற்றவர்களுக்கு பண்ணணும்னு அவர் எப்போதும் நினைக்கவே மாட்டார். அதனால் உதயநிதி வந்து இன்னும் 50 படம் நடித்து இங்கே வந்தாலும் சுதந்திரமாக வரலாம், தப்பே இல்லை, ஜாலியாக அவர் இருக்கலாம். ஆமாம். ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப நாளாக பேட்டியும் கொடுக்கல, எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. கமலஹாசன் அவர்களுமே ரொம்ப சைலண்ட் மோடில் போயிட்டாரு. ஒரு எம்பி அந்த எதுவுமே வரல. என்ன காரணம்? ஒருவேளை மீடியா ஃபுல்லாக சிஎம் விஜய் அப்படிங்கிற மாதிரி போகிறதுனால இல்லையா, அரசியல் கட்சி அப்படின்னு போகிறதுனால இல்லையா, என்ன காரணம்? இல்லை, கமலை பொறுத்தளவுக்கு அவர் வந்து அந்த அரசியல் நேரத்தில், அதாவது தேர்தல் நேரத்தில் என்னெல்லாம் பேசணும், மக்கள்கிட்ட போய் எப்படி வந்து நம்முடைய பேச்சு போய் சேரணும் அப்படின்லாம் நினச்சி அவர் பேசினார். அதோட ஒரு கடமை முடிந்தது. அதுக்கப்புறம் ராஜ்யசபையில் போய் ஒரு நேரம் இருந்தால் பேச போகிறாரு. இதற்கிடையில் அவர் தயாரிக்கிற படம், அது சம்மந்தமான வேலைகள், அப்புறம் அவரே நடிக்கிற படம், ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். இப்போதைக்கு அவர் அவசியப்படவும் இல்லை. அவர் தேவைப்படும் போது வந்து ஒரு கருத்து சொல்ல போகிறாரு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் ரஜினியும். அவர் ஏர்போர்ட் போனால் தான் பிடிப்பாங்க, மற்ற நேரத்தில் அவர் வீட்டில் இருக்க போகிறாரு, இல்லைன்னா ஷூட்டிங்கில் இருக்க போகிறாரு. அங்கே போய் அவர் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி அது ஒரு சர்ச்சையாக மாறப்போகுது. அது வந்து இப்போ அடிக்கடி அவர் ஏர்போர்ட்லேயும் பார்க்க முடியல. இந்த ஜெயிலர் 2 ஷூட்டிங் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ போகும்போது வேணா அவர்கிட்ட ஏதாவது கருத்து கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவர் வீட்டில் வர வச்சு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என்னை வந்து ப்ளேம் பண்ணாதீங்கன்ட்டு. அதற்கப்புறமும் அந்த பிரச்சனை தொடர்ந்து இங்கே போய் மீட்டிங்கே நடக்கலையே சார். ஒரு முதல்வர் விஜய் அவர்கள் போய் பார்ப்பாரு ரஜினிகாந்த். அது நடக்கணும்னு அவசியம் இல்லையங்க. அது அவர் மனசில் இருக்கணும், அல்லது விஜய் மனசில் இருக்கணும். இவரும் அவரை பார்க்கணுன்னு விரும்பல, அவரும் இவரை பார்க்கணுன்னு விரும்பல. எங்கேயாவது பொது நிகழ்வுகளில் அவங்க சந்தித்தால் ஒருவேளை அந்த பரஸ்பரம் அன்பு, கட்டுப்பிடித்தல், அன்பு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஒருவர் போய் பார்க்கணும், சந்திக்கணுங்கிறதுல என்ன கட்டாயம் இருக்குது? அது அவசியம் இல்லை. இப்போ நிறைவாக வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பெருசாக கொண்டாடினாங்க அவரை. இப்போ மீம்ல போட்டு அவரை செய்ன்னு செய்கிறாங்க, என்னென்னமோ கெட்டப்லாம் போட்டு விட்டு. ஏன் இவ்வளோ ஹேட்டடான ஒரு இயக்குனராக மாறினார் லோகேஷ்? அவர் வந்து இந்த கூலி படம் பண்ணது அவருக்கு ஒரு பெரிய பேக் ஃபயராக மாறிடுச்சுங்க. இன்னொன்று, அவர் நடிக்கிற படம் வந்து இப்போ விரைவில் வரப்போகுது. அது என்னவோ அவரை வந்து அவரை நடிகராக பார்க்குறதுக்கு இங்கே அவங்க விரும்பலை. டைரக்டராக அவர் ஒரு பெரிய இடத்துல வச்சுருக்காங்க. அவர் நடிகராக அவரை ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் பாலிவுட்டில் அவரை கேமியோலாம் கூப்பிடுறாங்க. அதுதான் அது வந்து பெரும்பாலும் இவங்க விரும்பாததுனால ஏதோ ட்ரோல் பண்ணுறாங்க. மற்றபடி அவர் வந்து இப்போ டிசி படம் வெளியில் வருது, இவங்கெல்லாம் நினைக்காத அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஹீரோவாக நினச்சி நின்ட்டாருன்னு வைங்களேன், கட்டாயமாக இதெல்லாம் மறைஞ்சிடும். அவரு முதல்ல அதை ப்ரூவ் பண்ணணும். இன்னொரு பக்கம் டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே அவர் வந்து வெற்றி படங்கள் எடுத்தால் கூட கூலி வந்து பெரிய அளவு சறுக்கி விட்டு. ஆமாம். அப்போது அவர் டைரக்ஷனில் ஒரு படம் வந்து வெற்றி படமாக மாறுற வரைக்கும் இந்த போன்ற சின்ன சின்ன அவமானங்களை அவர் சந்தித்து தான் ஆகணும். அதுக்கெல்லாம் அவர் கவலைப்படுறவர் இல்லை. ஓகே. ஏன்னா அந்த மாதிரி விமர்சனங்கள் வரும், மீம்ஸ் வரும், இதெல்லாம் எதிர்பார்த்தவர் தானே அவர். அதனால் அவர் ஃபீல் பண்ண மாட்டார். அவர் மீது அன்பு வைத்திருக்கிற கொஞ்சம் பேர் ஐயோ இப்படிலாம் நடக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. மற்றபடி அதில் வருத்தப்பட என்ன இருக்குது? ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி. நன்றி.